இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையுமாக அன்போடு வரவேற்கிறேன். Yesus Yesus වහන්සේගේ අතුතු නාමයෙන් ඔබ සාදරයෙන් පිළිගන්නවා. பாஸ்டர் சாம் உடைய வாழ்க்கையை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்வது மிகவும் சந்தோஷமான ஒரு காரியம். පාස්ටර් සෑම් ගැන ඔහුගේ ජීවිතය ගැන ඔබ මැදේ කතා කරන්නට ලැබුණා වූ භාගයක් කොට මම සලකනවා. கடந்த 14 வருஷங்களாக நான் அவரோடு பயணம் செய்திருக்கிறேன். පසුගිය වසර 14ක් තිස්සේ මම ඔහු සමග ගමන් කළා. அவர் 1940ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதி பிறந்தவர். ஜூன் மாதம் 13ஆம் தேதி, ஜூலை இல்ல. ஓகே ஓகே. එතුමන් උපත ලැබුවේ ජූන් මාසයේ 13 වෙනි දින. சில விஷயங்கள் நான் அவரை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்வது நல்லம் என்று நினைக்கிறேன். ඉතින් මම හිතනවා එතුමන්ගේ ජීවිතය ගැන මම දන්නා දේවල් මම ඔබ සමග බෙදා ගැනීම ඉතා සුදුසුයි කියලා. அவர் அவருடைய ஊழியத்தை மானிப்பாய் தேவ சபையோடு கூட சேர்ந்துதான் மானிப்பாய் தேவ சபையிலே தான் ஆரம்பித்திருக்கிறார். එතුමන්ගේ සේවය යාපනයේ මානිපායි දේව සභාවෙන් තමයි ආරම්භ කළේ. அவருடைய வேதாகம கல்லூரி முடிந்து இலங்கைக்கு வந்து அவர் அந்த ஊழியத்தை ஆரம்பித்திருக்கிறார். එතුමන් තමන්ගේ දේව ධර්ම විද්‍යාලයේ අධ්‍යාපනය අමාර කරලා එතුමන් මානිපායි දේව සභාවේ සේවය ආරම්භ කළා. அங்கே ஆரம்பித்து அந்த ஊழியங்களை செய்கிற வேளையிலே அவருடைய குடும்பமும் ஒரு 13 பேர் தான் முதல் முறையாக அவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். ඉතින් මේ සේවයේ තුල ප්‍රථමයෙන්ම 13 දෙනෙක් තමයි එකතු වෙලා තිබෙන්නේ ඔහුගේ සේවයට. அவருடைய குடும்பத்தினர், அவருடைய உறவுகள், அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் அவரை சொல்லியிருக்கிறார்கள், இந்த மாதிரி இங்கே ஊழியம் வளராது, அதே போல இங்கே எல்லாரும் இந்து மதத்தை பின்பற்றுகிறவர்கள் தான் இருக்கிறார்கள், இப்படிப்பட்ட பல கதைகள் அவருக்கு சொல்லியிருக்கிறார்கள். ඉතින් ඔහුගේ ආරම්භ කාලයේදී ඔහුගේ යාළුවන් මිතුරන් ඥාතීන් කිව්වලු ඉතින් මෙහි මෙවැනි සභාවක් වර්ධනය කරන්නට බැරිය මන්ද මෙහි සිටින්නේ සියලුම හින්දු භක්තිකයන් ඔවුන් අතරේ මේක කරන්නට බැරි කියලා ඔවුන් කියා තිබෙනවා. அநேகர் ஆலோசனை கொடுத்திருக்கிறார்கள் மறுபடியும் திரும்பவுமாக அமெரிக்காவுக்கு போகும்படியாக. බොහෝ දෙනෙක් ඔහුට යෝජනා කරලා තිබෙනවා යහපත් දේ නම් යලිත් ඔහු අධ්‍යාපන ලැබුවා ඒ ඇමරිකා දේශයටම යන්න කියලා. ஒரு முறை அவருடைய தாயார் ஜெபித்து அவர் சொல்லியிருக்கிறார், நீ ஜெபிக்காதினாலே ஒரு அபிஷேகம் இல்லாத ஊழியம் நீ செய்கிறாய் என்று. ඉතින් ඔහුගේ මම කියා සිටිය දවසක් ඔබ යාඥා නොකරපු නිසා අභිෂේක නොලත් සේවයක් තමයි ඔබ කර කර ඉන්නේ කියලා. அது அவருடைய உள்ளத்தை தொட்டது நிமித்தமாக அதிகமாக அவர் ஜெபத்திற்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். ඉතින් ඉන්පසුව එය ඉතා හදවතට කහවැදුන නිසා ඔහු එදා පටන් යාඥා කරන්නට පටන් ගත්තා. அவர் ஜெபித்து ஜெபித்து அதிகமாக ஜெபத்திலே ஈடுபட்டிருக்கிறார். ஏனென்றால் வேறு எங்குமே உதவிகளோ ஒத்தாசைகளோ இருக்கவில்லை. ඉතින් ඒ පස්සේ ඔහු කරපු දේ තමයි යාඥා කළා අධික ලෙස යාඥා කළා මන්ද කිසි දොරක් ඔහුට හැරුණේ නැති නිසා. சில மனிதர்கள் உதவி செய்திருக்கிறார்கள், அது அந்த மாதத்துக்கு மட்டும் தேவையான காரியமா இருந்திருக்கிறது. යම්කිසි උපකාරයන් විවිධ පුද්ගලයන් කරලා තිබෙනවා නමුත් ඒක ඒ මාසෙට විතරක් සෑහීමටපත් වුණ දේවල්. சைக்கிளிலே தான் அவர்கள் போய் ஊழியம் செய்திருக்கிறார். அவர் මුල් අවදීදී ඔහු එතුමන් සාමාන්‍යයෙන් බයිසිකල් එක තමයි ගිහිල්ලා සේවය කරලා තිබුණේ. அவரும் அவருடைய மனைவியும் எக்கோடின் எடுத்துக்கொண்டு எல்லா இடங்களிலும் போய் சுவிசேஷ கூட்டங்களை அவர் நடத்தியிருக்கிறார். ඉතින් ඔහුත් ඔහුගේ බිරිඳත් එකෝඩියන් ඒ වාද්‍ය භාණ්ඩයත් අරගෙන මේ බයිසිකලේ විවිධ ස්ථානවලට ගිහිල්ලා එම ස්ථානයේදී සුභාරංචි රැස්වීම පවත්වලා තිබෙනවා. அதன் பிரதிபலனாக மானிப்பாய் சபையானது தேவ சபையானது வளர்ந்திருக்கிறது. ඊන් ප්‍රතිඵලයක් තමයි මානිපායි සභාව වර්ධනය වෙලා තිබෙන්නේ. இதுல நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் தான் அவருடைய விசுவாசம். மனிதர்கள் என்ன சொன்னாலும் அவருக்குள்ளாக ஒரு பலத்த விசுவாசம் அவருக்குள்ளாக இருந்திருக்கிறது. මේන් අපිට ඉගෙන ගන්න තියෙන දේ තමයි මිනිස්සු මනුෂ්‍යයන් කොයිතරම් දුරට අවලාද නැත්නම් අධෛර්යමත් කළත් නමුත් ඉතා දැඩි විශ්වාසයක් එතුමන් තුළ තිබුණා. அநேகமான நேரங்களில் அவர் பிரசங்கம் பண்ணுகிற பொழுது அவர் அநேகமாய் சொல்லியிருக்கிறார், இந்த யுத்த காலங்களிலே நிறைய இடங்களிலே அடிபட்டும் இருக்கிறார் என்று. ඉතින් ඔහු මේ යුද පසුබිමක උතුරු කොරියාවේ සිටපු නිසා
ඒ පසුකාලීනව කියපු දෙයක් තමයි ඒ යුද්ධය නිසා එතුමන් බොහෝ පහර කෑම් වලටත් ලක් වෙලා තිබෙනවා. ஒரு முறை இந்தியன் ஆர்மி அவரை பிடித்து அடித்து அவருடைய பொருள்கள் எல்லாம் கொட்டி அழித்தார்கள் என்று சொல்லியிருக்கிறார். එක අවස්ථාවක තමයි සඳහන් කරනවා මේ ඉන්දියාවේ හමුදාව ලංකාවට ආපු වෙලාවේ ඔහුට ගහලා ඔහුගේ බඩු බායින ඇදලා දාලා ඔහුට බොහෝ හිංසා කරා කියලා. இவ்விதமாக அவருடைய ஊழியங்கள் செல்லுகிற பொழுது கர்த்தர் அவருடைய ஊழியத்தை வளர்த்தார். නමුත් මේ බාධක මැද්දේ මුතුමන් ගමන් කළත් දෙවියන් වහන්සේ ඔහුගේ තුලින් සේවය වර්ධනය කළා. மானிப்பாய் சபையானது வளர்ந்தது. මානිපයි සභාව වර්ධනය වුණා. அந்த மானிசப்பாய் சபையை பிரதிஷ்டை செய்கிற நாட்களிலே தான் பாஸ்டர் ரொஹான் திசாநாயக்க யாழ்ப்பாணத்திற்கு வந்து மரித்து போனார். ඒ සභාව අභිෂේක කරන්න නැත්නම් දෙවියන් වහන්සේ ලොකු කරන්න වූ දෙව මේ තුල තමයි රෝහන් සනක දේවගතුමා යාපනයට ඇවිල්ලා එතුමා නතරා වුණේ. அவருடைய மரணத்திற்கு பிற்பாடு யாழ்ப்பாணத்திலே பல சபைகள் அந்த இரத்த சாட்சிகளுக்கு பிற்பாடு வளர்ந்திருக்கிறது என்று அடிக்கடி பாஸ்டர் சாம் எங்களுக்கு சொல்வதை நாங்கள் கேட்கலாம். ඒ පාස් රෝහන්ගේ ඒ සාක්ෂියේ මරණය තුලින් විශාල සාක්ෂියක් එම ප්‍රදේශය තුලත් ඒ වගේම සභාව වර්ධනය වුණා කියලා පාස් සෑම් අපිට කියා දී තිබෙනවා. மனிதர்கள் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தார்கள். ඉන් පස්සේ බොහෝ ජනයා දෙවියන් වහන්සේ තුලට ගැලවීම ලැබුවා. சபைகள் வளர ஆரம்பித்திருக்கிறது. සභාව වර්ධනය වෙන්නට පටන් ගත්තා. சாமுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் பார்த்தால் அவர் முதல் காலங்களிலே அதிகமான பாவ கட்டுகளிலே அகப்பட்டு தினகரன் டாக்டர் தினகரனுடைய மீட்டிங்லே தான் அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். පාස් සෑම්ගේ මුල් ජීවිතය ගැන අපි හැරලා බලද්දී එතුමන් විවිධාකාර පාපිෂ්ඨ ක්‍රියාවලින් අබ්බැහි වෙලා සිටියා. නමුත් ඉන්දියාවේ ඩීජීඑස් තිනකරන් සහෝදරතුමාගේ ඒ රැස්වීම තුලින් තමයි ඔහු ගැලවීම ලැබුවේ. ராஜா பேச முடியாமல் இருக்கிற சூழ்நிலையினாலே பாஸ்டர் சாம் அவர்கள் 1980 ஆண்டு மானிப்பாயில தனது ஊழியத்தை ஆரம்பித்தார். සෑම් 1980 තමයි මානිපායි නගරයේදී එතුමාන්ගේ සේවය ආරම්භ කරේ. அதற்கு முன்னர் அவர் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் அவர் பல பாவ பழக்கங்களுக்கு அடிமையாக இருந்த ஒருவர். එතුමන් ඊට ප්‍රථමයෙන් කිතුණුවෙක් වෙලා සිටියත් විවිධ පාපිෂ්ඨ අබ්බැහිකම් වලින් සිටියා වූ පුද්ගලෙක්. அவருக்கு அவருடைய மனைவி முதல்ல ரட்சிக்கப்பட்ட ஏற்கனவே பாஸ் அருந்தராஜா சொன்னது போல டாக்டர் தினகரன் அவர்களுடைய கூட்டங்களில் பங்கு பெற்றதுனால එතුමන්ගේ බිරිඳත් ප්‍රථමයෙන්ම ඩොක්ටර් ඩීජීඑස් තිනකරන්ගේ ඒ රැස්වීම තුළින් ගැලවීම ලැබුවා. அதற்கு பிறகு மனைவி பாஸ்டருக்காக அவருக்கு பேர் தேவி என்று சொல்லுவோம், இன்டர்நெட் என்று சொல்லுவோம், இன்டர்நெட் ராஜசூரியர் சகோதரி தன்னுடைய கணவனுக்காக அதிகமாக ஜெபித்திருக்கிறார். ஏனென்றால் அந்த நாட்களில் ඉන්පස්සේ අපි දකිනවා සෑම් දෙවගතුමාගේ බිරිඳ ඉන්ටර්නෙට් එතුමිය තමාගේ ස්වාමි පුරුෂයා වෙනුවෙන් ඉතා ඕනකමින් එතුමාන් වෙනුවෙන් යාඥා කළා තිබෙනවා. பாஸ்டர் சாம் அதற்கு பிறகு மிகவும் ஆச்சரியமான முறையில ரட்சிக்கப்பட்டார். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில வந்தார். அவருடைய வாழ்க்கை முற்றிலும் மாறினது. ඉන් පස්සේ පුදුමාකාර විදියට පාස සෑම් ජීවිතේ ගැලවීම ලැබුවා. දෙවියන් වහන්සේ එතුමන්ගේ ජීවිතය වෙනස් කළා. அதற்கு பிறகு அவர் அமெரிக்காவுக்கு போய் வேதாம கல்லூரியில கல்வி பயின்று வந்ததுக்கு பிறகுதான் 1980 ஆண்டுல மானிப்பாயில சபையை ஆரம்பித்தார். ඉන් පස්සේ තමයි ඔහු ඇමරිකාවට ගිහිලා දේවධර්ම විද්‍යාලයේ අධ්‍යාපන ලැබලා ඉන් පස්සේ ශ්‍රී ලංකාවට ඇවිල්ලා 1980 දී මානිපායි නගරයේදී ඒ දේව සේවය ආරම්භ කරන්නේ. அவருடைய உறவினர்களுடைய ஒரு சபை கட்டடம் இருந்தது. அதுதான் வில்லியம் மேத்தர் மெமோரியல் சர்ச் என்று சொல்லப்பட்ட சபை கட்டடம். විලියම් මේතර් කියනවා සභාවේ ගොඩනැගිල්ලක් තිබුණා. ඒ ගොඩනැගිල්ල තමයි ඒ සභාවේ කටයුතු ආරම්භ කරේ. அந்த நாட்கள்ல பாஸ்டர் அசம்பிளிஸ் ஆஃப் காடுக்கு போயிருக்கவில்லை. அவருக்கு அசம்பிளிஸ் ஆஃப் காட் தெரியாது. அவர் ஒரு தனி ஊழியமாக ஆரம்பித்தார். ඒ මුල් අවධියේදී එතුමන්ට Assembly of God සභාව දේව සභාව ගැන දැනුමක් තිබුණේ නැහැ. නමුත් ඔහු එකට ගියා.
அவர் அதற்கு பிறகு 1986 ஆண்டில் பாஸ்டர் கோல்டன் கொழும்பில பண்டாரநாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மண்டபத்தில் நடத்தின இம்பெட்டஸ் 86 கருத்தரங்கில பங்கு பெற்றிருந்தார். அதை பற்றி அறிந்து கொழும்புக்கு வந்து அதில் பங்கு பெற்றிருந்தார். ඉන් පස්සේ 1986 වසරේදී බණ්ඩාරනායක අනුස්මරණ ශාලාවේදී පාස්ටර් කෝල්ටන් විසින් නිර්මාණය කළා මෙහෙවවා වූ ඉම්පෙටස් කියනා වූ ඒ සමුළුවට සහභාගී වෙලා සිටියා. இம்பெட்டஸில் அவர் பங்கு பெற்றி அங்கு சில விஷயங்களை கற்றுக்கொண்டார். பல விஷயங்களை கற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவர் அதற்கு பிறகு அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல இணைய வேண்டும் என்று தீர்மானித்து அதில் இணைந்து கொண்டார். ඒ ඉම්පෙටස් සමුළුවේදී බොහෝ දේවල් ඔහු ඉගෙන ගත්තා. ඉන් පස්සේ තමා ඔහු තීරණය කරේ ඇසෙම්බලි ඔෆ් දේව සභාව තුල එකතු වෙලා සේවය කරන්න ඕනේ කියලා. அவர் அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல இணைந்து அது பிறகு வில்லியம் மேதர் மெமோரியல் சர்ச் அசம்பிளி ஆஃப் காட் என்று சொல்லி அந்த சபை மாற்றமடைந்தது. ඔවුන් ඉස්ලාම ඇසෙම්බලි ඔෆ් ගොඩ් දේව සභාවේ එකතු වෙලා ඉන් පස්සේ තමා විලියම් මේද ඇසෙම්බලි ඔෆ් ගොඩ් දේව සභාව කියලා ඒ ගොඩනැගිල්ලට නම් කළේ. பிறகு அவர் 1987 ஆகஸ்ட் மாதம் இறுதி அளவில் பாஸ்டர் ரொஹான் டிசநாயக்க வந்திருந்தார். இந்த சபை ஆரம்பித்த 7வது வருட நிறைவை கொண்டாடுவதற்கு நடத்தப்பட்ட விசேஷ கூட்டங்கள்ல பங்கு பெற்றுவதற்கு. ඉතින් දැන් මේ 1987 අගෝස්තු මාසය තුල මේ රොහන් දිසානායක දෙවගතිතුමා පැමිණ සිටියා. මේ දේව සභාවේ 7 වෙනි වසර නිමිත්තෙන් කළා ඒ දේව සභාව දේව මෙහෙයට. அந்த வேளையிலே தான் அவர் பாஸ்டர் ரொஹான் டிசநாயக்க அவரோடு வந்த உப்பாலி என்கிற நுரையிலிருந்து வந்த சகோதரன், அத்தோடு கூட மானிப்பாய சபையை சேர்ந்த 2 சகோதரர்கள் வேன்ல போய் கொண்டிருக்கையில் உடுவில் என்ற இடத்துல சுட்டுக் கொல்லப்பட்டார். ඒ අවස්ථාවේ තමා පාස්ටර් රොහන් දිසානායක ඒ වගේම උපාලි කියනවා තවත් සහෝදරයෙක් නුවරඑළිය ප්‍රදේශයෙන් ආවෝ, ඒ වගේම මානිපායි ප්‍රදේශයේ තවත් සහෝදරයන් දෙදෙනෙක් සමග උඩුවිල් කියනවා ප්‍රදේශය තුල වෙඩි තියලා ඝාතනය කරනු ලැබුවේ. அந்த சம்பவம் நடந்தது எல்லாருக்கும் ஒரு பேர் அதிர்ச்சியா இருந்தது. ඒ සිදුවීම සභාවට සහ අනිකුත් සියලු දෙනාට විශාල බලපෑමක් සහ හිතා ගන්න බැරි දෙයක් වුණා. அந்த நேரத்தில் இந்திய ராணுவம் இங்க நிலை கொண்டிருந்தது. ඒ අවස්ථාවේදී මේ යාපනයේ ප්‍රදේශයේ ඉන්දියානු ඉසාම හමුදාව රැඳී සිටියා. அவரை சுட்டுக் கொண்டது எல்டிடி என்றுதான் கருதப்படுகிறது. නමුත් ඒ වෙලාවට කියුන් ලැබුවා ඒ ඝාතනය කළේ LTTA කියලා. பாஸ்டர் சாமுடைய சபையை சேர்ந்த 3 பேர் மிகவும் மோசமாக காயப்பட்டு நீண்ட நாள் வைத்தியசாலை சிகிச்சைக்கு பிறகு அவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள். සෑම්ගේ මානිපායි සභාවේ 30 දෙනෙක් තුවාල වෙලා බොහෝ දවස් වෛද්‍ය ප්‍රතිකාරයෙන් පස්සේ සුවය ලබා පැමිණියා. அதற்கு பிறகு பாஸ்டர் சாம் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு பிறகு இன்னும் துரிதமாக ஊழியம் சவாலாக ஏற்றுக்கொண்டு மிகவும் துரிதமாக ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். දැන් මේ සිද්ධියෙන් ඉතා බලපෑමක් වුණා පාස්ටර් සෑම්ට. නමුත් ඒ බලපෑම අභියෝගයක් කොට නැවත වාරයක් ඔහුගේ ජවය දෙගුණ කරගෙන ඔහු මේ සේවය ඉතා දැඩිව කරා. 1991 பாஸ்டர் சாம் அசம்பிளிஸ் ஆஃப் காட், 86 அத்தாட்சி பத்திரம் பெற்றவர், உதவி ஊழியராக. 1991 அவர் ஆர்டைன்ட் மினிஸ்டராக அபிஷேகம் பண்ணப்பட்டார் அசம்பிளிஸ் ஆஃப் காடால. එතකොට මේ 1986 දී ඔහු දේව සේවයට බැඳෙනවා. බැඳලා ඔහු සේවයේ පූර්ණ කාලීන සේවයක් හැටියට බලාගත්තා. 1991 වසරේ තුල තමයි දේවගතිවරයෙක් වශයෙන් ඔහු සේවය ලබන්නේ. அதற்கு பிறகு அவர் 95 ஒரு பெரிய இடம்பெயர்வு நேரிட்டது யாழ்ப்பாணத்துல. 1995 දී ස්ථාන මාරුවක් ලැබුණා යාපනයේ ප්‍රදේශය තුල හිටියව ජනතාව. அவர்கள் எல்லாரும் இடம்பெயர்ந்து வந்தார்கள். அப்ப அவர் பருத்தித்துறைக்கு வந்தார். அதற்கு பிறகு அவர்கள் கொஞ்ச காலம் மாங்குளம் பகுதியில் அவர்களுடைய சபை மக்களை அழைத்துக் கொண்டு போய் அங்க அவரிடத்துல ஒரு காட்டு பகுதியை திருத்தி கொஞ்ச காலம் அவர்கள் தங்கியிருந்தார்கள். පේදුරුතුඩ ප්‍රදේශයේ සිට ඔහු මාංකුල කියනව ප්‍රදේශයට ඒ ජනතාව ඇවිල්ලා සිටියා. ඉන් පස්සේ ඔහු කැලා ප්‍රදේශයක ගිලා තමයි ඔහු සිටියේ. 96 யாழ்ப்பாணம் இலங்கை இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிற்கு வந்ததற்கு பிறகு 1996 නැවත වාරයක් ශ්‍රී ලංකා ආණ්ඩුවේ යටතේ හමුදාවේ යටතේ පාලනය යාපනයේ ප්‍රදේශයේ ගත්තායින් පසුව அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்து නැවත වාරයක් ඔවුන් යාපනයට පැමිණියා. அந்த நேரத்துல யாழ்ப்பாண சபையில போதகர் இருக்கல. யாழ்ப்பாண சபையில இருந்த போதகர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றபடியால அவர் யாழ்ப்பாண அசம்பிளி கோட் சபைக்கு இலக்கம் 14 ராசாவின் தோட்டம் வீதியில் அமைந்திருக்கிற யாழ்ப்பாணம் சபைக்கு அவர் போதகராக நியமிக்கப்பட்டார்.
ඉන් පස්සේ එවෙනකොට යාපනයේ සභාව තුළ දෙවගතිවරයෙක් නොසිටින නිසා එවෙකොට ඒ සභාවේ දෙවගතිවරයෙක් හැටියට ඒ සිටියා. சாரி இதே நேரத்தில் அவர்கிட்ட மனைவி அவவும் அசம்பிளி கோர்ட்ல அத்தாட்சி பத்திரம் பெற்று அவவும் ஊழியம் செய்து கொண்டிருந்தா அவவும் பிறகு ஓர்டைன் பண்ணப்பட்டா அவ மானிப்பாய் சபைக்கு போதராக பணியாற்றினா பாஸ்டர் சாம் யாழ்ப்பாண சபைக்கு போதராக பணியாற்றினா. එතකොට දැන් එතුමන්ගේ බිරිඳ එතුමියත් දේව සේවය කළපු ගමන්ම දේව පූර්ණකාලික දෙවගතිවරයෙක් හැටියට අභිෂේක ලබනවා. ඉන් පස්සේ ඈ පත් වෙනවා මානිපායි සභාවට. එතකොට දෙවගති සෑම් යාපනයේ සභාව කරනවා, බිරිඳ මානිපායි සභාව කරනවා. ஆரம்பத்தில் அவர்கள் 90 ஆண்டுகளில் சாரி 80 ஆண்டுகள கடைசியில் அவர்களுடைய சபையில் இருக்கிற ஒரு 6 ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களை கொழும்புக்கு அனுப்பி பாஸ்டர் கோல்டனுடைய 1 வருஷ திமத்தேயு பயிற்சி திமத்தியன் ட்ரைனிங்குக்கு அனுப்பி இருந்தார். ඒ විතර නෙමෙයි එතුමන් 1980 අවසාන භාගයේදී අවසාන කාලය තුලදී 6 දෙනෙක්ව යාපනයේ ප්‍රදේශයෙන් එම සභාවෙන් 6 දෙනෙක්ව තෝරාගෙන පාස්ටර් කෝටන්ගේ යටතේ පුහුණුව ලැබුණා වූ එතිමිතියන්ස් පුහුණුවට ඔවුන් යොමු කළා තිබුණා. அவர்கள் திரும்பி வந்ததும் அவர்கள் வெவ்வேறு இடங்களில புதிய சபைகளை அவர்களை கொண்டு பாஸ்டர் சாம் ஆரம்பித்தார். ඉතින් මේ අය වසරක් පුහුණුව ලැබුණායින් පස්සේ ඔවුන් නැවත වාරයක් යාපනයට පැමිණෙනායින් පස්සේ ඔවුන් ස්ථානගත කළා විවිධ ස්ථානවල සභාවන් ආරම්භ කරන්නටත් ඒ වගේම ඒ අයව මෙහෙයුවා ෆාදර් සෑම්. அதற்கு பிறகு பாஸ்டர் சாம் மானிப்பாயில ஒரு தீமத்தேயு பயிற்சி என்று தானாக ஆரம்பித்தார். என்னிடம் அநேகரை பயிற்றுவிக்கிறதுக்கு ஒரு உதவியாக அங்கே ஒரு பழைய வீடு ஒன்று இருந்தது அவர்களுக்கு. அங்கே தங்கியிருந்தும் அங்கே தங்களுடைய வீடுகளில் இருந்தும் வந்து பல வாலிபர்கள் 1 வருஷ பயிற்சி பெற்றுக்கொண்டார்கள். ඉතින් දෙවගති සෑම් මොනවද කළේ? දැන් මෙතන බොහෝ දෙනා දේව සේවයට ගැලවීමට ඇවිල්ලා දේව සේවය කරන්නටත් ඒ වගේම මේ පුහුණු පාසල කරන්නටත් අවශ්‍ය වෙලා තිබුණා හින්දා උන්ට තිබුණා ඔය පැරණි නිවසක් අරගෙන එතන පුහුණු පාසලක් ආරම්භ කරා. இந்த வாலிபர்களோடு பாஸ்டர் சாம் அதிக நேரம் செலவிட்டு அவர்களை தனிப்பட்ட முறையில ஊக்குவித்து அவர்களுக்கு ஆலோசகராக இருந்து அவர்கள் விசுவாசத்தினால எப்படி வாழ்றது என்பதை பற்றியும் எப்படி ஊழியம் செய்யறது என்பதை பற்றியும் நடைமுறையாக கற்றுக் கொடுத்திருந்தார். ඒ විතර නෙමෙයි මේ පුහුණුව ලබන්නට එනවා අයත් සමග බොහෝ වෙලාවන් ගත කරලා ඒ අයත් සමග ඔවුන්ගේ පෞද්ගලික ජීවිතයත් ඔවුන්ගේ ඒ සභා ජීවිතයේ සේවය කොහොමද කරන්න කියලා ඔවුන් සමග සාකච්ඡා කළා විතර නෙමෙයි ඔවුන්ට උපදෙස් දීලා ඔවුන්ව දවසින් දවස වර්ධනය කරා. அதன் நிமித்தமாக இந்த ஊழியர்களை கொண்டு பல கிளை ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. ඔවුන් කරුණු කොටගෙන බොහෝ ශාඛා සභාවන් ආරම්භ කරා. அங்கே இருக்கிற பல இடங்கள் உதாரணமாக சொன்னால் சண்டிலிப்பாய், மாதகல், அளவட்டி, காரநகர், வேலன, ஊராவத்துறை, இப்படி பல இடங்கள், வட்டுக்கோட்டை, கொட்டைக்காடு, இப்படி பல இடங்களில் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி பல ஊழியங்களை ஆரம்பித்து பல இடங்களில் அசம்பிளி கோட் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டன. මේ නම් කිව්වා වූ විවිධ ප්‍රදේශයන් වලදී ඒ තමන්ගෙන්ම පුහුණුව ලැබපු ඒ ශිෂ්‍යයන් නැත්නම් ඒ අය කෙරෙහි ඔවුන් මත මේ සභාවන් ශාඛා සභාවන් ආරම්භ වුණා. அத்தோடு அவரோட எங்கெங்கெல்லாம் சபைகள் ஆரம்பித்தாரோ அந்த இடங்கள்ல எல்லாம் காணிகளை வாங்கி அல்லது காணிகளை நன்கொடையாக பெற்று அந்த இடங்களில சபை கட்டடங்களையும் அமைத்துக் கொண்டார். ඒ විතර නෙමෙයි මේ ශාඛා සභාවන් නිර්මාණය කරද්දී ස්ථාපිත කරද්දී අදාළ ප්‍රදේශයන් වල ඉඩම් මිලදී අරගෙන ඒ මිලදී ගත්තු ඉඩම් වලින් ඒ ගොඩනැගිල්ල නිර්මාණය කරන්නටත් එතුමන් නායකත්වය දුන්නා. அவருக்கு உலகெங்கும் பல கிறிஸ்தவ நண்பர்கள் இருந்தார்கள். අන්ද එතුමන්ට ලෝකයේ බොහෝ රටවල් වල කිතුණු මිතුරන් සිටියා. அவர்களோடு அவர் தொடர்பு கொண்டு அவருடைய ஊழியங்களை பற்றி அறிந்து அவர்கள் பலர் அவருக்கு இந்த கட்டடங்கள் கட்டுவதற்கு இந்த ஊழியங்களை நடத்துவதற்கு வேண்டிய நிதி பங்களிப்பினையும் செய்து கொண்டு வந்தார்கள். එතුමන් ඒ අයත් සමග සාකච්ඡා කිරීමෙන් මේ අවශ්‍ය කරන මිල මුදල් ඒවට අවශ්‍ය කරන ද්‍රව්‍යයන් ඒවා මිලදී ගන්නට එතුමන් ඒ අය කරුණු කොටගෙන ඒ මිල මුදල් ලබාගෙන මේ කර්තව්‍ය කරා. අපි සමග පාසි ජූට් ඉන්නවා ඒ සභාවෙන් පැමිණි කෙනෙක්. එයාගේ ශාක්ෂියත් එක්ක අපිට පොඩ්ඩක් යාපනයේ ඇතුණු පිබිදීම සහ පරිවර්තනය ගැන අපිට කතා ටිකක් අත්දැකීමක් බෙදා ගන්න පුළුවන්ද? பாஸ்டர் சித்தா சொன்ன இடத்திலிருந்து நான் அங்கே பகுதிக்கு நான் போகுமா இருந்தால் பாஸ்டர் சாமுடைய உள்ளத்தில் வந்திருந்த அந்த காரியம் சபை ஸ்தாபித்தல் மாத்திரமாக இருக்காமல்
வட பிராந்தியத்திலே ஆங்கில கல்வியை கொடுக்கணும் மாணவர்களுக்கு என்று சொல்லி ஒரு வாஞ்சி அவருக்கு இருந்தது. මාස සෑම්ට තිබුණාව තවත් හදවතේ තිබුණාව ලොකු බරක් තමා මේ අධ්‍යාත්මික දැනුම විතරක් නොවේ මේ උතුරු ප්‍රාන්තයේ විශේෂයෙන් දරුවන්ට නැත්නම් තරුණයන්ට ඉංග්‍රීසි අධ්‍යාපනය ලබා දිය යුතුයි කියන මතයේ තුමන් සිටියා. அதனால் அவர் 1997ஆம் ஆண்டு ஏஞ்சல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் என்பதை மானிப்பாயிலும் அதே போல யாழ்ப்பாணத்திலும் சாவகச்சேரியிலையும் அவர் ஸ்தாபித்தார். ඒ වගේම අපි දකිනවා 1997 වසර තුලදී ඒන්ජල් ඉන්ටර්නැෂනල් පාසල ஏஞ்சல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ඒන්ජල් ඉන්ටර්නැෂනල් ජාත්‍යන්තර පාසල නමැති පාසලක් යාපනය තුලත් මානිපාය තුලත් ඒ වගේම සාවකච්ඡේரி ප්‍රදේශවල ඒ පාසල නිර්මාණය කරනවා. நாங்கள் இந்த நாளில் தொடர்ந்து நாங்கள் இந்த 10 வருட இதுகளை நாங்கள் குறிப்பிட்ட 3-4 வருடங்களை முடித்திருக்கிறோம். இந்த ஜெபத்தில் எத்தனையோ பேரை நாங்கள் அவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் கற்றிருக்கிறோம். எழுப்புதலுக்கும் அது கங்களைக்குதிர மாற்றம் என்று சொல்லி பாசாமுட வாழ்க்கையில் இப்படியான பல மாற்றங்கள் வட பிராந்தியத்திலேயும் இலங்கையிலேயும் நடந்திருக்கு. ඉතින් මෙතුමන්ගේ මේ කර්තව්‍ය තුළින් බොහෝ දෙනාගේ ජීවිතය තුළ ඒ පිබිදීමත් ඒ වගේම පිබිදීමෙන් ඔබට පරිවර්තනයකුත් ඒ වගේම ශ්‍රී ලංකා දේශීය පුරාවටම බොහෝ අයගේ ජීවිතය තුළ ලොකු බලපෑමක් කළා මේ තුළින්. அவர் யாழ்ப்பாண சபை பொறுப்பெடுத்தவுடன் முதல் அனுப்பப்பட்டதான வேதாம கல்லூரி மாணவன் யாழ்ப்பாணத்தில் இருந்து நான், அதுக்கு போற என்னுடைய சகோதரி என்னுடைய அக்காவும் வந்து இப்பொழுது 680 ஊழியம் செய்கிறார். அவரும் வந்து சாமக்கில் தான் நாங்கள் வேதாம கல்லூரிக்கு அனுப்பப்பட்டு பயிற்சி எடுக்கப்பட்டு நாங்கள் ஊழியத்துல இன்னைக்கு வெவ்வேறு இடங்களில் நாங்கள் இருக்கிறோம். යාපනයේ සභාව තුළ තරුණයන් කීප දෙනෙක්ව තෝරාගෙන පුහුණුවට ලබාගත්තා වූ ඒ තරුණ කොටස තුළ සිටියා වූ පළවෙනි කාණ්ඩයේ හිටපු තරුණ පිරිසෙන් කෙනෙක් තමයි මමත්. ඒ වගේම මගේ සහෝදරියත් එයා මේ වෙනකොට ආරම්භදී ප්‍රදේශයේ සේවය කරනවා. ඒකට අප දෙදෙනාවත් ඒකේ අඩංගු වුණා. அதே போல அவருடையதான வாழ்க்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டால் காவலாளர்களாக அவருடையதான ஒரு பகுதி ஊழியம் மக்களுக்கு சுவிசேஷம் கொடுக்கப்படுவது கூட கல்லூரிகள் அதாவது பிள்ளைகளுக்கு கற்பித்து கொடுக்கணும்னு சொல்றதான அந்த அந்த பரிமாற்றத்தை சமுதாய பரிமாற்றத்தையும் செய்யணும்னு சொல்றதான வாஞ்சி அவருக்கு இருந்தது. විතරක් නෙමෙයි ඔහුට තිබුණා මේ සුභාරංචි ප්‍රකාශ කිරීම විතරක් නෙමෙයි මේ දරුවන්ට ඒ පාසල් විද්‍යාව විතරක් නෙමෙයි උසස් අධ්‍යාපනය ලබා දිය යුතුයි කියන ඒ අරමුණත් එතුමන් කරා. அதே போல சுனாமி காலத்துல அநேகருக்கு சமூக சேவையையும் இதே மனிதனாகிய பாச சாமூடாக அவருடைய உள்ளம் அந்த அளவுக்கு பெருசு, அதையும் அவர் செய்து நிறைய மீனவர்களுக்கு படகுகள், வேலைகள், மோட்டர்கள் போன்றவற்றை வாங்கி கொடுத்திருக்கிறார். ඒ විතරක් මේ සුනාමි කාලය තුලදී එතුමන්ගේ හදවත ඉතා මේ දුක් පීඩාවට ගමන් කරන්නා වූ අය වෙනුවෙන් තිබෙනා වූ හදවතක්. ඒ නිසා මේ සුනාමි කාලය තුලදී බොහෝ කර්තව්‍යයක් කරා මේ දීවර ප්‍රජාව වෙනුවෙන් ඔවුන්ගේ ආම්පන්න ඒ වගේම ඒ දීවර බෝට්ටු සහ ඒ දීවර යන්ත්‍ර සූත්‍ර අවශ්‍ය කරන හැම දෙයක්ම ඔවුන් එතුමන් ලබා දුන්නා. அவருக்கு இருக்கிற அவருடைய உள்ளம் சொல்ல போனால் நான் சமீப காலத்திலிருந்து நான் போன அக்டோபர் போய் பார்த்துட்டு தான் வந்தேன். நான் அவர் விருப்பப்படுற அந்த நேரம் போன வருஷம் அக்டோபர் கூட விருப்பம் எனக்கு அவர் அவருடைய பாஷையில என்னோட கைக்கு டாப்பா நாங்கள் எனக்கு 6 வருஷம் வேணுமாடாப்பா நிறைய விஷயங்கள் செய்யுது ஏவகை அப்படி ஒரு விதத்துல கதைப்பேன். அப்படி ஒரு வாஞ்சி இருந்தது. 2000 වසරේදී ඔක්තෝබර් මාසයේ එතුමන්ව ගිහිල්ලා බෑ දකින්න ගියාම එතුමන් මට කියා සිටියේ එතුමන්ගේ වචනේ මේ මට තව වසර 6ක පොඩි කාලයක් මට අවශ්‍යයි පොඩි වැඩ වගේක් තියෙනවා කරන්න කියලා. அதனால அதை விட வந்து அவருக்கு வந்து ஜெஃப்னா சர்ச்சுக்கு அடுத்த பகுதியில் அவருக்கு ஒரு இடம் உண்டு நன்கொடையாக கிடைக்கப்பட்டு அங்கே ஒரு மால் ஒன்று கட்டி அநேகருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து மேல் தட்டில் ஒரு பெரிதான ஒரு ஹோலை வேற விசேஷமான ஜெப கூட்டங்கள் எல்லா சபைகளும் சேர்ந்து ஆராதனைக்கு வைக்க வேண்டிய ஏதாவது காரியம் வந்து அது செய்ய வரும்னு சொல்றதான பாட்டில் கிங்ஸ் கார்டன்ன்றது வந்து அது இன்னும் கம்ப்ளீட் ஆகாம இருக்குது. ஆனால் அது அவருடையதான அடுத்த பகுதியாக ஆரம்பித்த காரியம் அது. ඉතින් එතුමන්ට ඒ සභාවේ පිටිපස්සේ විශාල ඉඩමක් ලැබුණා පරිත්‍යාගශීලී පුද්ගලෙක් විසින්. ඒ ඉඩමේ විශාල සංකීර්ණයක් එහෙම නැත්නම් මෝල් එකක් නිර්මාණය කරන්නටත් ඒ වගේම ඒ මෝල් එකේ ඇතුලේ විවිධ සේවාවන් කරන්නටත් ඒ වගේම තමයි සියලුම සභාවේ අය ඒ එතනට ඇවිල්ලා නමස්කාර කරන්නටත් පුළුවන්කම ලැබෙන්නටත් ඒකට නම් සඳහන් කරලා තිබුණා කිංස් ගාඩන් කියලා. ඉතින් ඒක තවමත් ඒක උගේ සිතුවිල්ල. நான் ஒரு காரியத்தை ஒரு 5 நிமிடத்தில் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நான் තවත් කරුණු කෙටියෙන් මම විනාඩි 5කින් කියලා අවසන් කරන්න. ஏஜி பாஸ்டர்ஸ் என்று சொல்றது போதர்கள் என்று சொல்லி அநேகர் போதர்கள் ஆகிய நாங்கள்
சபையும் திருச்சபையும் போதகர் என்ற அளவில் தான் நாங்கள் பொதுவாக இருப்பது. අපි ඉදි සභාව තුළ දේවගතිවරුන් හැටියට තමයි අපි පොදුවෙන් සිටින්නේ. ஆனால் பாஸ்டர் சாம் வந்து யூனிக். அவரை வந்து தனிய ஏஜி சபை என்றதான அவருடையதான ஒரு போதகர் என்றதான ஒரு வட்டத்துக்குள்ள இல்ல. தேவன் அவருடைய உள்ளத்தின் வாஞ்சியை நிறைவேற்றி அவர் அதிகமாக ஆண்டவருக்காக செய்ய வாஞ்சையான மனுஷன் நிறைய காரியங்களை சாதித்திருக்கிறார். එතකොට පාස්ටර් සෑම්ව ගත්තහම එතුමන් මේ දේව සේවකෙක් නැත්නම් සභාපාලකයෙක් කියන රාමුව තුල විතරක් රැඳී සිටින්නට නැතුව බොහෝ කර්තව්‍යයන් කරන්න විවිධ තලයේ ගිහිලා ඒවා කරන්නට එතුමන් சෑදී පැදී සිටියා. இது எல்லாத்துக்கும் பின்னால் நின்று பாஸ்டர் சித்தா இந்த விஷயங்களை காய்ச்சி கொண்டு போற பொழுது என்னுடைய உள்ளத்தில் வந்த காரியம்தான் அந்த பாஸ்டர் சாமுடைய மனைவியுடைய ஜெபமும், விசேஷமாய் பாஸ்டர் சாமுடைய தாயார், எங்களுக்கு பேர் தெரியாது ஆனால் கண்ணீரோடு ஜெபித்திருக்கிறாங்க. அந்த ஜெபத்தோட பிரதி பலன் பாஸ்டர் சாம் இந்த இலங்கையில இவ்வளவு ஊழியத்தை செய்ய கிடைச்சதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். මම විශ්වාස කරන දේ තමයි මේ පාස්ටර් සෑම්ගේ මේ විශාල කර්තව්‍යයට පිටිපස්සේ ඇගේ ඔහුගේ එතුමන්ගේ බිරිඳ සිටියා යාඥාවෙන් හැමතිස්සෙම. නමුත් ඊටත් වඩා මම තවත් පුද්ගලෙක් දකිනවා. ඒ තමයි පාස්ටර් සෑම්ගේ මව යාඥා කාන්තාවක්. බොහෝ කාලයක් මෙතුමන් වෙනුවෙන් යාඥාවෙන් සිටියා වූ කාන්තාවක්. ඇගේ නම අපි දන්නේ නැහැ. பாஸ்டர் சாம் ஒரு ஜெப வீரன். පාස්ටර් සෑම් යාඥා වීරවරයෙක්. அதிகாலையில் 4 மணிக்கு ஜெபத்துக்காக தன்னை ஒப்பு கொடுக்கிற மனுஷன் கடைசி வரையில். උදෑසන 4 නැගිටලා සෑම දවසකම යාඥා කරපු, ඒ වගේම තමන්ව කැප කරා වූ යාඥා වීරවරයෙක්. அக்டோபர் 22ஆம் தேதி 2025 நான் போய் சந்தித்தது மாலை 5:30 மணிக்கு யாழ்ப்பாண சபையில. මම එතුමන්ව බැහැ දැක්කේ 2025 ඔක්තෝබර් මාසේ සවස 5ට 22ஆம் தேதி 22 වෙනි දින. அன்றைக்கு வந்தது அவர். அந்த 2 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. நிறைய பேர் வரவேணும், ஆனா 2 பேர் தான் இருப்பாங்க ஜெபத்துல. அதுக்கு அவர் மானிப்பாயிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு ஒவ்வொரு நாளும் வருவார். அவருடைய டிரைவர் கூட்டி கொண்டு வருவார். ඉතින් ඒ යාඥා තුල අඩුම තරමේ දෙදෙනෙක් තමයි සිටින්නේ. ඉතින් මේ යාඥාවට මානිපායි සිට යාපනයේ දක්වා තමාගේ රියදුරත් සමග එනවා මේ යාඥා කාලය ගත කරන්න. அந்த நேரத்துக்கு நான் அன்றைக்கு போன இடத்துல அவர் எந்த கையை பிடிச்சு கொண்டு தான் மெல்ல மெல்ல நடந்து படி ஏறி வந்து 2 நிமிஷம் தான் எனக்கா ஜெபிச்சுட்டு ஜெபிக்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். ඉතින් මම එදා දවසේ ගිය නිසා මගේ අත අල්ලගෙන ඉතා සෙමින් ඒ පඩි පෙළ නැගලා ඒ යාඥාව කරා. ඉතින් මම වෙන විනාඩි 2ක් යාඥා කරලා මම මේ යාඥා කාලයට යනවා කියලා එතුමන් මගෙන් සමුගත්තා. அவருடைய வாழ்க்கை ஜெபம் முக்கியமானது. நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஜெபத்தால தான் இவ்வளவு விஷயம் நடந்தது. ඉතින් මේ එක දෙයක් අපි දකින්න දෙයක් තමයි මෙතුමන්ගේ ජීවිතය තුළ යාඥාව තමයි ඉතා බල සම්පන්න වුණේ. නැත්නම් යාඥාව තුළ හිටියා වූ වීරවරයෙක් කියලා කියන්න පුළුවන්. 2வது காரியம் அவருடைய வாழ்க்கையில அவருடைய வாயில எப்பவும் இருக்கிறதா வந்து மக்களை அன்பு செலுத்த வேணும் என்ற பேச்சு மட்டும்தான். දෙවෙනි කරුණ නම් ජනතාවට ප්‍රේම කළ යුතුයි කියන ඒ දේ විතරයි එතුමන්ගේ මුඛයෙන් පිට වුණා වූ වචනය. அதை சொல்லி கொடுத்தார். அதில் அப்படியே நிறைவேற்றினார். ඒ දේ එතුමන් කියලා දුන්නා අන්නයට. ඒ විතරක් නෙමෙයි එතුමන් ඒ දේ කරලා පෙන්වුවා. அதே போல நான் 3வது காரியமா இடத்துல பார்க்கிறேன். எத்தனை கோடி கணக்கு பணங்கள் வந்தாலும் ஒரு நாளும் காசு களவெடுத்ததான அந்த கெட்ட பழக்கம் அவரோட வாழ்க்கையில் இருந்ததே இல்லை. තුන්වෙනි කරුණ නම් කොයිතරම් විශාල ප්‍රමාණය අරමුදල් එතුමන්ට පැමිණියත් එතුමන් ඒ හැම එකටම ගිනුම් වාර්තාවන් සහ තමන්ට කියලා දෙයක් ගත්තත් නෑ. එහෙම නැත්නම් ඒවා සොරකම් කරන්නවත් නැත්නම් එවැනි දේවට යොමු වෙලා සිටියේ නෑ. என்னால் எங்களுக்கு ஏஜி சபையில எங்களுக்கு ஒரு முறை இருக்குது. அப்படி இருந்தால் கண்டிப்பாக வந்து அழைக்கப்பட்டு அவருக்கு கேள்வி கேட்கப்படும். அப்படி பொறுப்புல ஒன்று செய்தார். ஆனால் கடைசி வரையிலும் அவருடைய வாழ்க்கை குறித்து டிசிப்ளின் பண்ண வேண்டி தேவைப்படையில ஃபைனான்சியலாகவும் அதே போல அவருடைய மோரல் எரர்ஸ் ஒரு நாளும் நடந்ததில்லை. எந்த விதமான காலம் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தவர், ஜெபத்துக்கு ஒப்பு கொடுத்தவர், மனுஷர்களை நேசித்தவர், கர்த்தருக்கு உண்மையா இருந்தவர். ඒ වගේම තමයි එවැනි මූල්‍ය වංචාවක් නැත්නම් මූල්‍ය දේවල් ගැන එතුමන්ට කිසිදු චෝදනාවක් තිබුණේ නෑ. එතුමන් කොයිතරම් මුදල් සම්භාරයක් එතුමන්ට ලැබුණත් එතුමන්ව කවදාක්වත් සභාවෙන් ඉදිරියෙන් ගෙනල්ලා එතුමන්ව ප්‍රශ්න කරන්නවත් එතුමන්ව විනය පරීක්ෂණය සම්බන්ධව කුමක් හරි කරන්නට එතුමන්ව පෙළඹුවේ නැහැ. ඒ තරම් එතුමන් ඒ සදාචාර විනය තුල ගමන් කරා වූ පුද්ගලෙක්. எதர்ச்சியாக இன்றைக்கு எனக்கு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தை கிடைத்தபடினாலும் சந்தர்ப்பத்தை கொடுத்த பாச ஜோதி அதே போல இந்த காவலர்களுடைய தான பொறுப்பாக அவருக்கு நன்றி செலுத்தி நான் முடித்துக் கொள்கிறேன்.
ඉතින් මම මේක හාම්බේ මට ලැබුණා අවස්ථාවක් මේ රැකවලුන් කණ්ඩායමේ වගේ පාස ජෝතිය සහ මේ කණ්ඩායම ගැන මම ස්තුතිවන්ත වෙනවා මේ අවස්ථාව මට ලබා දුන්න කෙනා. බොහොම ස්තුතියි පාස ජූඩ්. ඇත්තටම මේ සේවයේ අනර්ග ප්‍රතිඵලයක් දෙවියන් වහන්සේ බිහි කළ 16ක් අපිට සිටිනවා පාස ජූඩ් දිගන පළාතේ වගේ ඔහුගේ සහෝදරිය මඩකලපේ සේවය කරන මේ වගේ සේවාවන් ගණනාවක් බලවත් දේව දාසීන් බිහි කරපු සේවයක අපොස්තුලවරයෙක් ගැන තමයි අද අපිට කතා කරන්න අවස්ථාව ලැබුණේ. இன்றைய நாளிலே நாங்கள் இந்த பேச கிடைத்த இந்த எங்களுடைய காலத்தில் தற்கால காலத்தில் ஒரு அப்போஸ்தலிக்க ஊழியத்தை செய்த ஒரு நபரை குறித்து தான் நாங்கள் இன்றைய நாளில் பார்த்தோம். அவருடைய சேவையின் பிரதிபலன் தான் பாஸ்டர் ஜூட் அவர்கள் திகன பிரதேசத்திலே அவர் ஊழியம் செய்கிறார். அவருடைய சகோதரியானவர் ஆரம்பதியிலே ஊழியம் செய்கிறார். අනිත් එක තමයි මේ සේවයේ පාසේ ජූට් කිව්වා වගේ බිත්ති හතරක් ඇතුලේ කොටු වුණු සේවයක් නෙවෙයි සමාජ පරිවර්තනයක් මේ දේවදාසිය ඇතුලින් මුළු යාපනයේ පළාතට උතුරු පළාතට සහ දේශයන් වලට ඇති කර තිබෙනවා. அது மட்டுமல்ல இவர் கூடாக ஒரு 4 சுவருக்கு இடையே உள்பட்ட ஒரு ஊழியமாக அமையாமல் வட மராட்சி அல்லது வட பிரதேசத்தை நோக்கியதான ஒரு சமூக பேரலையாக சமூகத்தை ஒரு பரிமாற்றுகின்ற ஒரு ஊழியமாக அமைந்தது. මම එතුමාගේ යවමංගල්‍ය මෙහෙට සහභාගී වෙන්න අවස්ථාව ලැබුණා. அவருடைய அந்த மரண அடங்குக்கு அந்த ஆராதனைக்கு பங்கு பெறக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. යාපනයේ ඉතා මහ වර්ෂාවක් සහිත සුළි කුණාටු තත්ත්වයක් තිබුණත් அன்றைய தினத்திலே மிகவும் காற்றும் அதே போல கடும் மழையுமாக இருந்தது. ඒ නගරේ විශාල වාහන තදබලයක් ඇති වුණා. මෙම දැවැන්තයාගේ සමුගැනීමේදී විශාල පිරිසක් එම සුසාන භූමියට ඇතුළු වීම නිසා බොහෝ වේලාවක් වාහන තදබල එතරම් බලපෑමක් ඇති කළ අනර්ග දේවදාසයෙකු තිබුණා ඒ මරණ අවස්ථාවේදී පවා. அந்த மரண அடங்கு ஆராதனையின் பொழுது அநேக ஜனக்கூட்டங்கள் வந்தபடியினாலே அந்த பிரதேசத்திலே மிகவும் வாகன நெரிசல் ஏற்பட்டு இருந்ததை நான் கண்டேன். අනිත් දේ තමයි සුවිශේෂතාව ඇදහිල්ලේ මිනිස්සෙ ඔහු කවදාවත් බය කියන දේ ඔහුගේ ශබ්ද මාලාවේ තිබුණේ නැහැ. බය ඕට තිබුණේ නැහැ. தேவ மனுஷன் ஒரு சுவிசேஷத்தினுடைய மனுஷன் அவருடைய வாழ்க்கையிலே அல்லது வார்த்தையிலே பயம் என்பது ஒருபோதும் இருந்ததில்லை. ඔහු අවසාන මාස කිහිපේ අසනීපව සිටියත් ඔහුට පිළිකා රෝගයක් තිබුණා. නමුත් ඔහු ඒ ආරංචිය ඇහුවම මට ඒ සභාවේ අය කිව්වේ ඒ ඊට පස්සේ ඔහු ගිහිලා තව අලුතෙන් කාර් එකක් ගත්තා කියලා. ඒ කියන්නේ ඒ රෝගීට බය වුණේ නැහැ. මම මැරෙන්න යනවා කියන එක නෙවෙයි. ඔහු බලාපොරොත්තු වෙන්නේ ඔහු ජීවත් වෙලා ඉන්න කාලේ බලපෑමක් ඇති කරන්න. ඔහු ලෙඩ ප්‍රශ්න අභියෝග ගණන් ගත්තේ නැති පුජ්‍යලෙක්. அவர் கடைசி காலத்திலே அவருக்கு ஒரு புற்றுநோய் இருந்தது என்று நான் கேள்விப்பட்டேன் அவருடைய சபையில் கூடாக. அது மட்டுமல்ல அவர் அந்த புற்றுநோய் இருந்தாலும் கூட அவர் கடைசி காலங்களிலே ஒரு புதிய வாகனத்தையும் வாங்கினார் என்று அவர்கள் கூறினார்கள். அவருக்கு எந்த நோய் இருந்தாலும் கூட புற்றுநோய் இருந்தது என்று அவருக்கு தெரிந்தாலும் கூட அவர் அதை கண்டு பயப்படவில்லை. அவர் தன்னுடைய நோக்கை நோக்கி அதே போல குறிக்கோளை நோக்கி போனவராக அந்த பயத்துக்கு அவர் விதித்து தன்னுடைய காரியத்தை நோக்கி நடந்தவராக இருந்தார். අනිත් දේ තමයි ඔහුගේ ජීවිතේ බොහෝ කාලයක් ගියාට පස්සේ තමයි ඔහු යේසුස් වහන්සේ පිළිගන්නේ මැදිවියේදී. නමුත් ඒ ඉතිරි අවුරුදු කාලය තුල කරපු සේවය අපිට හිතා ගන්න බෑ. அவர் தன்னுடைய முதிர் வயதிலே தான் தன்னுடைய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். ஆனாலும் அதற்கு பின்பாக அவர் இறக்கும் வரைக்கும் அவர் ஒரு பெரிதான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினவராக இருந்தார். ඉතින් අපිට විශාල අභියෝගයක් බලපෑමක් ඇති කර අපොස්තුලවරේ. அவருடைய ஊழியம் எங்களுக்கு ஒரு பெரிதான ஒரு தாக்கம் ஒரு சவாலாக அமைகிறது. ඔහු ඊටාම යටහත් ඒ වගේම ඊටාමත් ආදර්ශමත් දේවදාසියෙක්ව සිටියා. அவர் மிகவும் தாழ்மையானவர். அதே ஒரு முன்மாதிரியான தேவ மனிதனாக இருந்தார். හොඳයි මේ අවස්ථාවේදී ඔබට අවස්ථාවක් තිබෙනවා. තවත් යමක් කෙටියෙන් එකතු කරන්න කාට හරි අවස්ථාවක් තිබෙනවා. உங்கள் யாராருக்கு இதுக்கு மேலாக வேறு ஏதாவது கருத்துக்கள் சுருக்கமாக சொல்ல இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க இப்பொழுது அன்மியூட் பண்ணி நீங்க சொல்லலாம். සන්දිත්තල් පාසර් සෑම් ලියුවාවේ පොතේ මාතෘකාව තමයි අභියෝග අභිබවා යෑම නැත්නම් අභියෝග මුහුණ දීම කියන එක. 3 பாஷையிலையும் எழுதியிருக்கிறார். 3 එතුමා பாஷையிலையும் இருக்கு. ඒක මේ පොත භාෂා තුනෙන්ම දීලා තිබෙනවා. ඉතින් ඔබට ලබා ගන්න පුළුවන් කැමති භාෂාව. நான் இன்னும் ஒரு விடயத்தை சுருக்கமாக சொல்லுகிறேன். பாஸ்டர் சாம் ஒரு தீர்க்க தரிசனமா செயற்பட்ட மனுஷன். அவர் தேவனிட்ட ஜெபத்துல காத்திருந்து சில விடயங்களை உணர்த்தப்பட்டு அதை முன்னமே சொல்லுவார், இப்படி நான் செய்ய போறேன்னு. එතුමන් දිවසි වර සේවය කරපු පුද්ගලෙක් මන්ද යාඥා කළාන් පස්සේ මම මෙන්න මෙහි විදියට දෙයක් කරනවා කියලා කරන්නට ප්‍රථමයෙන්ම පවසලා තමයි කරන්නේ. யாழ்ப்பாணத்தில் மிகவும் மோசமான யுத்த காலத்திலே அவர் எனக்கு சொன்னார், நான் ஒரு பெரிய சர்வதேச பாடசாலை யாழ்ப்பாணத்தில் கட்ட வேணும், ஆங்கில அறிவு குறைந்து போயிட்டு நல்ல ஆங்கில மொழியில ஆங்கில அறிவை வளர்க்கவும் நல்ல கல்வியை கொடுக்கவும் பெரிய சர்வதேச பாடசாலை கட்ட போறேன்னு சொன்னார்.
එතුමන් දවස මට කතා කළා කිව්වා මේ යුද්ධය ඉතා දරුණුව තිබෙන අවස්ථාවකද මට කතා කළා කිව්වා මේ උතුරු ප්‍රදේශයේ මේ ඉංග්‍රීසි දැනුම ඉතා අඩු වෙලා තිබෙනවා. ඒ නිසා මම විශාල ඉංග්‍රීසි දැනුම ලබා දෙන්න පුළුවන් පාසලක් මම නිර්මාණය කරන්න යනවා කියලා. இந்த பாடசாலையை கட்டி நான் நினைக்கிறேன் இப்போ கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே, எனக்கு சரியான வருஷம் சொல்ல தெரியல, 20 வருஷமாக இருக்கும். அதுக்குள்ள கன பிள்ளைகள் படிச்சு இப்போ ஒரு நினைக்கிறேன் 800 1000 பிள்ளைகள் படிக்கிறார்கள். அங்கே படித்த பிள்ளைகள் நல்ல ஆங்கில அறிவு, நல்ல கல்வி பெற்று உலகத்தில் பல இடங்களுக்கு போய் சிறப்பாக செயலாற்றுகிறார்கள். 3 இடத்துல பாடசாலை நடக்குது, மானிப்பாயில், யாழ்ப்பாணத்தில், சாவகச்சேரியில். මේ මානිපායි සාවකච්ඡේරි සහ යාපනයේ ප්‍රදේශවල මේ පාසල නිර්මාණය කරලා මේ පාසල දැනට වසර 20කට වගේ කාලයක් කියලා මම හිතනවා. ඒ වගේම සෑම මොහොතකදීම මේ පාසල තුලදී දරුවන් 814 දරුවන් ඉගෙනුම ලබනවා. ඒ වගේම මේ කාල පරිච්ඡේදය තුලදී විශාල ප්‍රමාණයේ ළමයි ඉගෙනගෙන විශාල දැනුම ලබාගෙන ඉංග්‍රීසි මාධ්‍යයෙන් ලෝකයේ විවිධ රටවල් වල අද උන් විශාල රැකියාවන් කරනවා. ஒரே ஒரு விடயம் மாத்திரம் சொல்றேன். அந்த ஸ்கூல்ல ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோட தான் ஆரம்பிப்பினோம். அங்க கிறிஸ்தவ பாடசாலை என்று மிகவும் தெளிவாக எல்லாருக்கும் சொல்லி இருக்கிறார். அங்க சுவிசேஷ கூட்டங்கள் அங்க நடக்கும். அந்த பாடசாலையில மிகவும் பெரிய ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்துல எந்த கிறிஸ்தவ நிகழ்ச்சி யார் நடத்துறனாலும் கேட்டால் அதை கொடுப்பார், தாமாக முன் வந்து கொடுப்பார் இலவசமாக. ඒ විතරක් තමයි තවත් සුවිශේෂ කරනවා මේ පාසල ගැන. පාසල කිතුණු පාසලක් හැටියට එතුමන් සඳහන් කරලා තිබෙනවා. ඉතින් ඒ දේ දැනගෙන තමයි මේ දරුවන් ඇතුල් වෙන්නේ. ඒ විතරක් නෙමෙයි, විශාල සුභාරංචි සේවයන් ඒ සියලුම දේ මේ පාසල තුල කෙරෙනවා. මේ පාසල ආරම්භ වෙන්නේ යාඥාවකින් තමයි. ඒ විතරක් නෙමෙයි, පිට ඉඳලා පැමිණෙනා වූ කිනම් සභාවක වුණත් කමන්නේ දේව සේවය සඳහා, සුභාරංචි සේවය සඳහා මේ පාසලේ විශාල මණ්ඩපයක් තිබෙනවා. එතුමන් ඉදිරිපත් වෙලාම ඒ දේ ලබා දෙනවා. இன்னும் பல விடயங்கள் சொல்லலாம். நான் நினைக்கிறேன் நேரம் வந்து விட்டது. அதனுடைய இதோட முடித்துக் கொள்வோம். බොහෝ දේවල් තිබෙනවා කතා කරන්නට. නමුත් මම හිතන්නේ කාලය හමාර වෙලා තිබෙනවා. මම හිතන්නේ මෙතනින් මම අවසන් කරන්න.